அண்மை செய்தி பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது. மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா தற்பொழுது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை 10 கோடி வரை அபராதம் விதிக்கும் மசோதா தற்பொழுது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய அங்கீகாரம் வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான அங்கீகாரம் வழங்கும் மசோதாவும் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது. பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா லோக்சபாவில் இன்று குரல் ஓட்டெடுப்பின் வாயிலாக நிறைவேறி இருக்கிறது. நீட் எனப்படக்கூடிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வின் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய அரசு பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டம் 2024 திருத்தம் செய்ய முடிவு செய்தது. அந்த வகையில் தற்பொழுது லோக்சபாவில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா 2026 நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மூலம் அரசு போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்களை கசிய விடுவோருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இந்த மசோதா மீது விவாதம் நடக்கவில்லை. பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா மீது விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் நேற்று ஒப்புக்கொண்டன. தொடர்ந்து அந்த மசோதாவை பாஜகவை சேர்ந்த மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்தார். இதன் மீதான விவாதம் நேற்று இரவு 11 மணி வரை நீடித்தது. இன்றும் விவாதம் நடந்தது. அதில் ஆளுங்கட்சி விவாதத்தை தொடர்ந்து இந்த மசோதா குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பிறகு லோக்சபாவில் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மசோதாவை ராஜ்யசபாவில் விரைவில் மத்திய அரசு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான அங்கீகாரம் வழங்கும் மசோதாவும் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வந்தே மாதரம் பாடல் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.